வெல்கம் பேக் டு நிறைகுலம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 5th ஸ்டாண்டர்டோடைய 5th லெசன் ஜஹாங் சாக் பஹா ராக் பத்தி பார்க்க போறோம். ஜஹாங் ஜஹாங் மீன்ஸ் வேர், இங்கே அப்படின்னு அர்த்தம். சாக் சாக்னா விருப்பம், அதாவது வில், எங்க வந்து விருப்பம் இருக்கோ. வஹாங் வஹாங் மீன்ஸ் தேர், அந்த இடத்துல. ராக் ராக் மீன்ஸ் வழி, அதாவது வழி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எங்கெங்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அங்கங்கெல்லாம் அதுக்கான வழி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வேன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். லெசனுக்குள்ள போகலாம். மல்மலி தோத்தி கா பாதாமி ரங் கில் உட்டாத்தா. மல்மலி மல்மலி இஸ் த சாஃப்ட் கிளாத், நல்ல மெதுவா இருக்கக்கூடிய துணி, ஒயிட் கலர் துணிய மல்மலி தோத்தி, தோத்தி மீன்ஸ் ஒயிட் கலர் கிளாத், அதை வந்து மல்மலி தோத்தி, அதாவது சாஃப்டா இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி போடுறதுக்காக யூஸ் பண்ற கிளாத்த மல்மலி தோத்தின்னு சொல்லுவோம். கா பாதாமி ரங், அதோட கலர் என்ன கலர்ல இருக்கு? பாதாமி. பாதாமி இஸ் த பிரவுன் கலர், பாதாம் கலர் இருக்கும் இல்லையா, லைட் பிரவுன் கலர், அந்த இதுதான் பாதாமி ரங். ரங் மீன்ஸ் கலர், அதாவது பாதாம் கலர்ல கில் உட்டாத்தா. கில் 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 உட்டா மீன்ஸ் ப்ளூமிங், அதாவது எப்படி இருக்குன்னா பிரைட்டா இருக்கிறத நம்ம சொல்றது கில் உட்டான்னு சொல்லுவோம். கில் உட்டாத்தா அதாவது ரொம்பவே பிரைட்டா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க, அந்த துணிய எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நெக்ஸ்ட், கினாரோ பர் கசூதி கி தாங்கே से பிரோயி हुई बेलती. கினாரே, கினாரோ மீன்ஸ் அது எட்ஜ், அதோட நுனி, அதோட ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கசூட்டிக்கு டாங்கே, டாங்கே மீன்ஸ் ஸ்டிச்சஸ், அதோடைய அந்த தையல்கள். என்ன தையல் அப்படின்னா கசூட்டிக்கே டாங்கே, அதாவது கசூட்டிங்கிற ஒரு டைப் ஆஃப் தையல் வந்துட்டு சே பிரோயி ஹுயி பேல்தி. பிரோயி பிரோயி மீன்ஸ் ஸ்டிச் ஆயிருக்கிறது, தச்சு இருக்கிறத பிரோயின்னு சொல்லுவோம். அதாவது த்ரெட்டட், அதாவது இந்த நூலால த்ரெட் பண்ணி இருக்கிறத பிரோயி ஹுயி பேல்தி. பேல் பேல் மீன்ஸ் அந்த கொடி மாதிரி செய்வாங்களே டிசைன்ஸ, அத பேல் சொல்லுவோம். பிரோயி ஹுயி பேல்தி, அதோட எஜஸ் ஃபுல்லாவே டிசைன்ஸ் கொடி மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட், பல்லு பர் பர்வா டாங்கே அப்படின்னா கமால் திகா ரஹேத்தே. பல்லு பல்லு மீன்ஸ் அந்த சாரி, அந்த துணியோடைய பார்டர் சொல்லுவோம் இல்லையா, அதை பல்லுன்னு சொல்லுவோம். பல்லு பர், அதாவது பர் மீன்ஸ் மேல, அந்த பல்லு மேல. பர்வா டாங்கே, டாங்கே மீன்ஸ் அந்த ஸ்டிச், அந்த தையலோடைய பேரு. பர்வா பர்வா மீன்ஸ் ஃபுல்லா முழுவதுமா வந்து அதை எம்ப்ராய்டரி, அந்த ஸ்டிச்சஸ் வந்து அப்படின்னா கமால் திகா ரஹேத்தே. அப்படின்னா தன்னுடைய அந்த ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுது, தன்னுடைய கமால், கமால் மீன்ஸ் அதோடைய அந்த அமேசிங் லுக்க வந்துட்டு திக்காரு திகாரஹேத்தே, திகாரஹேத்தேன்னு காட்டுறது, அதோட நல்ல அந்த அமேசிங்கான லுக்க வந்து அது ஷோ பண்ணுறது, காட்டுது அப்படிங்கறத சொல்றாங்க. सुनहरे रूप हरे बेल बूटों से जान आ गई थी मलमला में. சுன்ஹரே, சுன்ஹரே மீன்ஸ் கோல்டன் கலர், நல்லா கோல்டன் கலர்லயும், ரூப்ஹலை, ரூப்ஹலை இஸ் த சில்வர் கலர், கோல்டன் கலர்லயும் சில்வர் கலர்லயும், பேல் பூட்டியும், பேல் பூட்டோ, பேல் பூட்டோ மீன்ஸ் அந்த மரம் செடி, அந்த கொடி, அந்த பிளான்ட் வகைகள்ல வந்துட்டு நிறைய டிசைன்ஸ் போடுவாங்க இல்லையா, அதை பேல் பூட்டோன்னு சொல்லுவோம். சே ஜான் ஆ கயித்தி, ஜான் ஜான் மீன்ஸ் உயிர், அதாவது உயிர் வந்த மாதிரி இருக்கு, அது பார்க்க எப்படி இருக்கு, லைவ்லியா இருக்கு, ரொம்பவே பாக்குறதுக்கு அப்படியே உயிரோட்டமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. ஜான் ஆகை, அதாவது அதுக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. எதுக்கு? மல்மல் மே, மல்மல் மல்மல் மீன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்டே, அதாவது சாஃப்ட் கிளாத், அந்த கிளாத்துக்கு வந்து உயிர் வந்தாப்புல லைவ்லியா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இன் பேல் பூட்டோங்கோ சஜாயா தா இலா இலா சச்சானி நேம். இன் மீன்ஸ் தட், அந்த பேல் பூட்டோங்கோ, பேல் பூட்டோ மீன்ஸ் அந்த செடி கொடி, அந்த டிசைன்ஸ வந்துட்டு சஜாயா, சஜாயா மீன்ஸ் டெக்கரேட் பண்றது, அதை வந்து யார் அந்த டெக்கரேஷன் பண்ணா அப்படின்னா இலா சச்சானினே. இலா சச்சானிங்கிறது ஒரு பொண்ணோட நேம், அவங்கள பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். அவங்கதான் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இந்த எம்ப்ராய்டரி டிசைன் எல்லாமே அவங்கதான் உருவாக்கி இருக்கிறாங்க. इला की हिम्मत की अनूठी मिसाल है ये कड़ाई के नमूने. ஹிலா கி, ஹிலானா நம்மளுடைய அந்த பொண்ணு இருக்காங்களே அவங்களுடைய ஹிம்மத், ஹிம்மத் மீன்ஸ் தைரியம், அவங்களோட அந்த தைரியத்தோட அனூட்டி மிசால் ஹை, அனூட்டி, அனூட்டி மீன்ஸ் அது வித்தியாசமான யூனிக்கா இருக்கக்கூடிய, மிசால், மிசால் மீன்ஸ் எக்ஸாம்பிள், அவங்களுடைய அந்த யூனிக் எக்ஸாம்பிள்லாம் வந்துட்டு எதோட உதாரணமா, அவங்களுடைய ஹிம்மத், அவங்களோட தைரியத்தோட உதாரணமா இருக்கு. ஏ கதாயிக்கே நமூன், ஏ மீன்ஸ் தட், அதெல்லாம் எப்படின்னா கதாயி, கதாயி மீன்ஸ் அந்த எம்ப்ராய்டரி, அந்த எம்ப்ராய்டரி இங்க இருக்கு இல்லையா, கதாயினா எம்ப்ராய்டரி, அந்த எம்ப்ராய்டரி உடைய கே நமூன், நமூன் மீன்ஸ் அதோட இந்த எக்ஸாம்பிள்ஸ், அதோடைய நமக்கு சாம்பிள் சொல்லுவோம் இல்லையா, மாதிரிகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த எம்ப்ராய்டரி மாடல் எல்லாமே அந்த பொண்ணுடைய தைரியத்துக்கான
ஒரு எக்ஸாம்பிள்ஸா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் 26 साल की इला गुजरात के सूरत जिले में रखती है. 26 மீன்ஸ் நம்பர் 16 சால் மீன்ஸ் இயர், அதாவது 16 வயசு தான் ஆகக்கூடிய இலா அந்த பொண்ணு இருக்காங்களே அவங்க குஜராத் மாநிலத்துல சூரத் ஜிலேமே சூரத்ங்கிற ஒரு ஜிலே மீன்ஸ் டிஸ்ட்ரிக்ட், அங்க ரக்தி மீன்ஸ் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. உஸ்கா பச்பன் अमरेली जिले के राजकोट गांव में अपनी नाना के यहाँ बीता. उसका ना அவங்களுடைய பச்பன் மீன்ஸ் குழந்தை பருவம். அமரேலி ஜிலேக்கே, அதாவது அமரேலி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல ராஜ்கோட் அப்படிங்கிற காவ் மீன்ஸ் வில்லேஜ், அந்த கிராமத்துல அப்படின்னா தன்னுடைய நானா கே யஹா பீத்தே, நானா மீன்ஸ் அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர், அவங்களுடைய யஹாங் மீன்ஸ் அவங்களோட வீட்டுல, அதாவது அவங்க தாத்தா வீட்டுல பீத்தா மீன்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, கழிச்சிருக்காங்க. அந்த நாட்கள் அவங்க குழந்தை பருவத்தை அவங்க தாத்தா கூட கழிச்சிருக்கிறாங்க. सांझ होते ही मोहल्ले के बच्चे घरों से बाहर आ जाते. சாஞ்ச் மீன்ஸ் டான், அதாவது சாயந்திர பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது சாயந்திர பொழுது. ஓத்தேனா ஆன உடனே மோகலைக்கே மோகலை மீன்ஸ் ஸ்ட்ரீட், தெருவுல இருக்கக்கூடிய பச்சேனா அந்த குழந்தைகள் எல்லாருமே கர் மீன்ஸ் வீடு, கரோசே அப்படின்னா வீட்டுல இருந்து, பாகர் ஆஜாத்தே, பாகர் மீன்ஸ் வெளியில, ஆஜாத்தே அப்படின்னா வந்துருவாங்க, மீன்ஸ் கம், அவங்க எல்லாரும் வெளியில வந்துருவாங்களாம். குச் மிட்டி மே ஆடி தீர்ச்சி லக்கீரே கீன்ஸ்தேன். குச் மீன்ஸ் சம், சில குழந்தைகள் வந்துட்டு மிட்டி மீன்ஸ் மணல், அந்த சாண்ட்ல வந்துட்டு ஆடி தீர்ச்சி, ஆடி மீன்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், திருச்சி மீன்ஸ் ஸ்லாண்டட், அதாவது நேர்கோடுகளும் சரி அந்த சாய்ந்த கோடுகளும் சரி. லக்கீரே லக்கீரே மீன்ஸ் லைன்ஸ், அந்த கோடுகளை வந்துட்டு கீன்ஸ்தே மீன்ஸ் வரைகிறது, அதாவது என்ன பண்ணுவாங்களா, அதாவது கோடு போட்டு அதை நம்ம சில்லு கோடுலாம் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மணல்ல கோடு போட்டு சில விளையாட்டுகள் விளையாடுவாங்க. குச் கனேர்கே பத்தேசே பிட்பிட்டி பஜாத்தி. குச் மீன்ஸ் சம், சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கனேரேக்கே பத்தேசே, கனேரே அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் லீஃப் இருக்கக்கூடிய ஒரு இலை, அது கனேரேக்கே பத்தேனா இலை, அதாவது அதோட இலைகள் எப்படி இருக்குன்னா நல்லா மொத்தமா இருக்கும். அதுல பிட்பிட்டி பஜாத்தி, பிட்பிட்டி மீன்ஸ் விசில், அந்த விசில்ஸ் எல்லாம் வந்துட்டு பஜாத்தினா ஊதுறது, அந்த விசில் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இலைகளை வந்து மடிச்சு விசில் மாதிரி மேக் பண்ணி அதை ஊதுவாங்களாமா. குச் கிட்டே கேள்தே, குச் மீன்ஸ் சம், சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க கிட்டே மீன்ஸ் அந்த கையில வச்சு விளையாடுவோம் இல்லையா, சில கல்லை வந்து நம்ம கையில வச்சுட்டு தூக்கி போட்டு பின்னாடி பிடிப்போம், கையோட பின் சைடுல பிடிப்போம், அதுக்கு முன்னாடி திருப்பி தூக்கி போட்டு விளையாடுவோம் இல்லையா, அந்த விளையாட்டை வந்து கிட்டே கேள்தேன்னா விளையாடுறது அப்படின்னு சொல்லுவோம். குச் இதர் உதர் சே டூட்டே ஃபூட்டே கடோं के टिक्कर बटोरकर पिट्टू खेलते. குச் மீன்ஸ் சம், சில குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இதர் மீன்ஸ் ஹியர், உதர் மீன்ஸ் தர், அதாவது இங்கேயும் அங்கேயும் சொல்லுவாங்க, இங்கேயும் அங்கேயும் இருந்து சில பிளேசஸ்ல இருந்து டூட்டே ஃபூட்டே மீன்ஸ் பிரேக், டூட்டே ஃபூட்டே மீன்ஸ் உடஞ்சு போய் இருக்கக்கூடிய கடோ மீன்ஸ் பாட், அந்த பானைகள் எல்லாம் உடஞ்சிருக்கும், சில பானைகள்லாம் உடஞ்சிருக்கும் இல்லையா, அந்த பானைகளை டிக்கரே டிக்கரே மீன்ஸ் கேதர் பண்றது, டிக்கரே பட்டோர்கர் மீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து, எல்லாத்தையுமே எடுத்து, அதாவது பிக் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பொறுக்கி எடுத்து அது எல்லாத்தையும் சேர்த்து. பிட்டு மீன்ஸ் 7 ஸ்டோன்ஸ் சொல்லி விளையாடுவோம் இல்லையா, மேல கல்லுகள்லாம் அடுக்கி வச்சு அதை கலைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விளையாட்டை பிட்டுன்னு சொல்லுவோம். பிட்டு கேள்தேன்னா விளையாடுவாங்களாமா. ஜப் இன் கேலோ से मन भर जाता तो पेड़ के डालियों पर झूला डालकर ऊंची ऊंची पेंग लेते और ऊंचे स्वर में एक साथ गाते. ஜப் மீன்ஸ் வென், எப்ப வந்துட்டு இன் கேலோசே, இன் மீன்ஸ் இந்த, இப்ப சொன்ன கேலோ மீன்ஸ் விளையாட்டுகள்ல பர் ஜாத்தே, மண்ணா மனசு, பர்னா நிறைஞ்சிடுறது, அதாவது இந்த கேம்ஸ் எல்லாம் போதும் விளையாடுனதுன்னு சொல்லிட்டு மனசு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா தோ மீன்ஸ் தென், அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பேடுக்கே டாலியோம் பர், பேடு மீன்ஸ் ட்ரீ, அந்த மரத்தோடைய டாலியோ மீன்ஸ் பிரான்சஸ், அந்த மரத்தோட கிளைகள்ல பர் ஜூலா டால்கர், ஜூலா மீன்ஸ் ஊஞ்சல் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜூலா டால்கர், அதாவது டால்கர் மீன்ஸ் போட்டு அந்த ஊஞ்சலை கட்டி
ஊஞ்சி 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 மீன்ஸ் வெரி ஹை, ரொம்ப தூரத்துக்கு நல்லா உயரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஊஞ்சி ஊஞ்சி அது உயரத்துக்கு. பெங்குலேத்தே பெங்கே பெங்கே மீன்ஸ் அந்த ஜம்ப் பண்ணி ஆடுவோம் இல்லையா, அங்கேயும் இங்கேயும் லெஃப்ட் அண்ட் ரைட் போவோம் இல்லையா, அதான் பெங்கே லேத்தே, அதான் ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. ஊஞ்சே ஊஞ்சே ஸ்விங் பண்றது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். ஊஞ்சே ஸ்வர்மே ஊஞ்சே ஊஞ்சே மீன்ஸ் வெரி ஹை, ரொம்ப ரொம்ப நல்ல உரத்த குரல்னு சொல்லுவோம் இல்லையா. ஊஞ்சே ஸ்வர் ஸ்வர் மீன்ஸ் அந்த வாய்ஸ், நல்ல உரத்த குரல்ல வந்து ஏக் சாத் காத்தே. ஏக் சாத் மீன்ஸ் எல்லாரும் ஒன்னா ஒரே கோரஸ்ல காத்தே காத்தே மீன்ஸ் பாடுவாங்களாம். என்ன பாடுறாங்க அப்படின்னா, கச்சே நீம்கே நிம்பௌரி சாவன் ஜல்தி ஆயோரே. அதாவது கச்சே மீன்ஸ் ரா, நல்ல கச்சேன்னு சொல்லுவாங்க, ராவா இருக்கிறது. நீம்கே நிம்போரி, நீம் மீன்ஸ் அந்த நீம் ட்ரீ, அந்த நீம் ட்ரீல தான் அவங்க பண்றாங்க. நீம்கே நிபோரி சாவன் ஜல்தி ஆயோரே. சாவன் மீன்ஸ் அந்த மான்சூன், அது மழைக்காலம் வந்து ஜல்தி ஆயே ஜல்தி மீன்ஸ் ஃபாஸ்ட், அந்த மழைக்காலத்தை வரவேற்கிற மாதிரி அந்த பாட்டை பாடுறாங்க. நெக்ஸ்ட், இலா கானே மேத்தோ உன்கா சாத் தேத்தி. இலா அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, நம்ம இந்த லெசன் பாக்குறோம் இல்லையா, அந்த பொண்ணு வந்துட்டு கானே மேத்தோ, கானே மீன்ஸ் சாங், அந்த பாட்டு பாடுறதுல மட்டும்தான் உஸ்கா சாத் தேத்தே, உஸ்கா சாத் அப்படின்னு அவங்க கூட, அந்த குழந்தைகள் கூட தேத்தேன்னா அவங்களால இருக்க முடியும். பர் மீன்ஸ் பட், ஆனா உன்கே சாத்னா அவங்க கூட. பெங் நகி லே ஜாத்தே, பெங் மீன்ஸ் அந்த உந்தி ஆடுறதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஊஞ்சல் ஆடுறது. பெங் நகி லே பாத்தி, நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட், அவங்க கூட உந்தி ஊஞ்சல்ல அவங்களால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. रस्सी पकड़ने को हाथ बदाती मगर हाथ तो उड़ते ही नहीं थे. ரசி மீன்ஸ் கயிறு, அந்த ஊஞ்சல கயிறுல கட்டியிருப்போம் இல்லையா, அந்த ரசி, அந்த கயிறை வந்துட்டு பக்கட்னேனா கேட்ச் பிடிக்கிறது, அந்த ரசியை பிடிக்கிறது, அந்த கயிறை வந்து பிடிக்கிறதுக்கு வேண்டி ஹாத் படாத்தி, ஹாத் மீன்ஸ் கை, அவன் கைகளை படாத்தினா உயர்த்துறா, அதாவது அந்த கயிறை பிடிக்கிறதுக்கு வேண்டி அவ கைகளை உயர்த்துறா. மகர் மீன்ஸ் பட், ஆனா ஹாத்னா கை, அந்த கை வந்துட்டு உடுத்தேகி நகித்தே, உடுத்தே மீன்ஸ் லிப்ட், அது உயர இல்ல அப்படின்னு சொல்ற. நக்கினா இல்ல இல்லையா, சோ அவளோட கை வந்து நீளவே இல்ல. வகு சூப் சாப் ஏ கினாரே பைட் ஜாத்தே. வகுனா அவ, சூப் சாப்னா அமைதியா சைலண்டா, ஏ கினாரே மீன்ஸ் ஒரு ஓரமா பைட் ஜாத்தி, பைட் மீன்ஸ் உட்கார்றது, அவங்க போய் என்ன பண்றாங்க, ஒரு ஓரமா உட்கார்ந்துக்கிறாங்க. மன்ஹிமன் சோச்தி, மன்ஹிமன் மனசுக்குள்ளேயே, அவங்க மனசுக்குள்ளேயே சோச்தி மீன்ஸ் திங்க் பண்றது, அவங்க மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்களா. என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, மை பி ஐசா குச் கியோ நஹி கர் பாத்தா ஹூம். மைபி மீன்ஸ் நானும் கூட, ஐசா மீன்ஸ் லைக் தட், அந்த குழந்தைங்கள மாதிரி. குச் கியோ நஹி கர் பாத்தே, குச் மீன்ஸ் சம்திங், சிலவற்றை. கியோ நஹி இஸ் த நெகட்டிவ் வேர்டு, கியோ மீன்ஸ் ஒய், ஏன் என்னால செய்ய, கர் மீன்ஸ் செய்யறது, நகி கர்னா செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. சில குழந்தைங்களை மாதிரி என்னால சில விஷயங்களை ஏன் என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. பச்சே பி சாக்தே கி இலா கிசி ந கிசி தரக் தோ உன்கே சாத் கேல் சகே. பச்சே மீன்ஸ் அந்த குழந்தைங்க, அங்க விளையாடக்கூடிய அந்த குழந்தைங்களுமே பி மீன்ஸ் ஆல்சோ, அவங்களும் கூட சாக்தேனா விரும்புறாங்க. என்ன விரும்புறாங்க அப்படின்னா, இந்த இலா பொண்ணு வந்து கிசி மீன்ஸ் இன் விச் டைப் ஆஃப், ஏதோ ஒரு வகையில, கிசி மீன்ஸ் ஏதோ ஒரு வகையில, தரக்னா வகையின் அர்த்தம், ஏதோ ஒரு வகையில. தோ உஸ்கே சாத், உன்கே மீன்ஸ் அவங்க கூட, சாத் மீன்ஸ் வித் தெம், அவங்க கூட. கேல் மீன்ஸ் விளையாடுறது, சகே மீன்ஸ் கேன், தே கேன் பிளே, அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில அவ கூட விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே விரும்புறாங்க. கபி கபார் வக் பக்கடம் பக்கடாயி और விஷ் அம்ருத் கே கேல் மே ஷாமில் ஹோ ஜாதி. கபி கபார், அதாவது சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, கபி கபார் மீன்ஸ் சம்டைம்ஸ், எப்பயாவது. வக் மீன்ஸ் அவங்க, அந்த இலா பொண்ணு வந்துட்டு பக்கடம் பக்கடாயி மீன்ஸ் ஓடி பிடிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தவங்க ரன் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க பிடிப்பாங்க இல்லையா, அந்த விளையாட்டு, அதான் பக்கடம் பக்கடாயி ஹிந்தியில சொல்லுவோம். அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும். விஷ் அம்ருத், விஷ் மீன்ஸ் விஷம், அம்ருத் மீன்ஸ் அமிர்தம். விஷ் அம்ருத் அப்படின்னா நம்ம லாக் அண்ட் கீன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தவங்க லாக் பண்ணிடுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து நமக்கு கீ கொடுப்பாங்க இல்லையா, அந்த விஷ் அம்ருத், அதாவது லாக் அண்ட் கீ. கேல் மீன்ஸ் அந்த விளையாட்டு. மே ஷாமில் ஹோ ஜாதி, ஷாமில் மீன்ஸ் இன்க்ளூட், அவங்கள இந்த விளையாட்டுல எல்லாம் சேர்த்துப்பாங்களா, ஓடி பிடிச்சி விளையாடுவாங்களா, இல்ல லாக் அண்ட் கீ விளையாடுவாங்களா, அவங்க சேர்ந்துப்பாங்களாம். साथियों के साथ जमकर दौड़ती मगर जब डब्बा करने की बारी आती तो फिर निराश हो जाती.
சாத்தியம் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட கே சாத் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் உடன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜம்கர்னா சேர்ந்து எல்லார் கூடயும் சேர்ந்து தவுடுத்தி மீன்ஸ் ரன் எல்லார் கூடயும் சேர்ந்து அவங்க ஓடுவாங்களாம். மகர் மீன்ஸ் பட் ஆனா ஜப் மீன்ஸ் வென் எப்போ வந்துட்டு தப்பா கர்னேக்கி பாரி ஆத்தி தப்பா மீன்ஸ் அவுட் பண்றதுக்கான கர்ணின்னு செய்யறது அவுட் செய்யறதுக்கான பாரி மீன்ஸ் டைம் அவுட் பண்ற யாரையாவது அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாரி மீன்ஸ் ஒரு முறை வந்துட்டு ஆத்தி மீன்ஸ் வருதோ தோ மீன்ஸ் தென் அப்போ फिर மீன்ஸ் அகெயின் திரும்பவுமே நிராஷ் ஓ ஜாதி நிராஷ் மீன்ஸ் அந்த ஏமாற்றம் சொல்லுவோம் இல்லையா டிசப்பாயிண்ட் ஆயிடுது அவங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்களாம் யாரையாவது அவுட் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தா மட்டும் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிருவாங்களாம் ஹாத் ஹி நகி உட்டேங்கே தோ டப்பா கைசே தேகே ஹாத் மீன்ஸ் கை அந்த கை வந்து நகி உட்டேகே மீன்ஸ் ரைஸ் பண்றது எழுதுறது நகி உட்டேகே மீன்ஸ் கை வந்து செயல்படாம இருக்கும் போது தோ தப்பா கைசே தேகே தப்பா அதாவது அவுட் வந்து கைசேன்னு எப்படி தேகிமா கொடுக்க முடியும் அவங்களுக்கு எப்படி நம்ம அவுட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க वह बहुत कोशिश करती पर उसके हाथों ने तो जैसे उसका साथ न देने की ठान रखी हो வக் மீன்ஸ் அவங்க அந்த பொண்ணு வந்துட்டு பகுத் கோஷிஷ் கர்த்தி பகுத் ரொம்பவே நிறையவே கோஷிஷ் மீன்ஸ் ட்ரை பண்றது நிறையவே அவங்க ட்ரை பண்ணிட்டாங்க கர்த்தி மீன்ஸ் செய்யறது நிறையவே அவங்க ட்ரை செஞ்சு பாத்துட்டாங்க பர் மீன்ஸ் பட் ஆனா உஸ்கேனா அவங்களுடைய ஹாத் மீன்ஸ் ஹேண்ட் அவங்களுடைய அந்த கைகள் வந்துட்டு தோ ஜெய்சே மீன்ஸ் அது எப்படி இருக்கு லைக் தட் எப்படி இருக்கு அப்படின்னா உஸ்கா சாத் அந்த பொண்ணு கூட சாத் மீன்ஸ் கூட அவங்க கூட ந தேனே கி டான் ரக்கி ஹை ந தேனே மீன்ஸ் கொடுக்கறது அதாவது கொடுக்கறதுக்கான டான் ரக்கி ஹை டான் மீன்ஸ் ஒரு தீர்மானம் ஒரு டெசிஷன் எடுத்து வச்சுட்டு டிட்டர்மைனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த கை வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கான டெசிஷனாவது எடுக்காத மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க நான் இஸ் த நெகட்டிவ் நான் தேனே கீட்டான் அதாவது டெசிஷன் வந்து எடுக்காத மாதிரி இருக்கான் அவங்க கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க இலானே अपने हाथों की इस जिंद को एक चुनौती मानी இலா அந்த இலா பொண்ணு இருக்காங்களே அவங்க அப்படின்னா தன்னுடைய ஹாத்தோனா கைகள் அவங்களுடைய அந்த கைகளை வந்துட்டு இஸ் ஜிந்துனா வாழ்க்கை இந்த வாழ்க்கையோட ஏக்னா ஒரு சுனௌத்தி மீன்ஸ் சேலஞ்ச் ஒரு சவாலா அவங்க அதை ஏத்துக்கிறாங்க மானானா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அத இந்த கை வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகலை இல்லையா அது வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நெக்ஸ்ட் उसने वह सब अपने पैरों से करना सिखा जो हम हाथों से करते हैं உஸ்னேனா அவங்க வக்னா அத சப் மீன்ஸ் ஆல் அவ எல்லாத்தையுமே அப்படின்னா தன்னுடைய பைரோ மீன்ஸ் கால்கள் பாதங்கள் பைரோசே கர்ணானா செய்யறதுக்கு அவங்க கால்கள்ல செய்யறதுக்கு சிக்கானா கத்துக்கிறாங்களாம் அவங்க எல்லாத்தையுமே கால்ல செய்யறது கத்துக்கிறாங்களாம் எது அப்படின்னா ஹம் மீன்ஸ் வி நம்ம எல்லாரும் ஹாத்தோசேன கைகளால கர்த்தேகனா செய்யறோம் நாம எதெல்லாம் நம்ம கையால செய்யறோமோ அது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்க காலால செய்யறதுக்கு கத்துக்கிறாங்க தால் பாத் கானா தால்னா பருப்பு பாத் அப்படின்னு சாதம்னு அர்த்தம் தால் பாத் அதான் சாதங்கள் சாப்பாடு அந்த தால் அந்த பருப்பு இது எல்லாத்தையுமே காணானா சாப்பிடுற விஷயமும் சரி தூசரோக்கே பால் பனானா தூசரம் மீன்ஸ் அதர் இன்னொருத்தவங்களுடைய பால்னா அந்த முடிய வந்துட்டு சிகை அலங்காரம் சொல்லுவோம் இல்லையா பால் பனானா அதாவது சடை பின்றது இது எல்லாமே புகார்னா மீன்ஸ் அந்த தரையை துடைக்கிறது தரையை கூட்டுறது இந்த வேலையெல்லாம் இருக்கு இல்லையா ஸ்வீப்பிங் அந்த வேலை எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் புகார்னான்னு சொல்லுவோம் கப்படே மீன்ஸ் கிளாத் அங்க துணிய தோனானா துவைக்கிறது கப்படே தோனா அப்படின்னா துணியை சுத்தம் பண்ற எல்லா வேலையுமே சரி தற்காரினா வெஜிடபிள்ஸ் அங்க இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸ் காட்னா கட் பண்றது வெஜிடபிள்ஸ கட் பண்றது யஹான் தக்கி தக்கி பர் லிக்னாபி யஹான் தக்னா அது வரைக்கும் இந்த வேலைகள் இல்லாம கி தக்னா வரைக்கும் அது வரைக்கும் எது வரைக்கும் அப்படின்னா கி தக்தி பர் லிக்னாபி தக்தினா ஒரு போர்டை ஒரு அந்த பலகை ஸ்லேடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போர்டை வந்துட்டு தக்தின்னு சொல்றோம் அதுல லிக்னா மீன்ஸ் எழுதுறது அந்த தக்தியில எழுதுறது கூட அவங்க கத்துக்கிட்டாங்களா பி மீன்ஸ் ஆல்சோ அதையும் கூட அவங்க கத்து இருந்திருக்காங்க காலாலேயே பண்றதுக்கு கத்துருக்காங்க உஸ்னே ஏக் ஸ்கூல் மே தாக்கிலா லேலியா உஸ்னேனா அவங்களுக்கு ஏக்னா ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு தாக்கிலா மீன்ஸ் அட்மிஷன் அவங்களுக்கு ஒரு அட்மிஷன் வந்துட்டு சேர்க்கையை வந்துட்டு லேலியானா அவங்களுக்கு கிடைக்குது அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஸ்கூல்ல அவங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க
दाखिला मिलने में भी उसे परेशानी हुई. दाखिலா தாக்கிலா மீன்ஸ் அட்மிஷன். மில்லே கிடைச்சதுல கூட பி மீன்ஸ் ஆல்சோ அந்த கிடைச்சதுல கூட உசேனா அவங்களுக்கு பரேஷானி ஹுயி. பரேஷானி மீன்ஸ் ஒரு சேட், அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. பரேஷானி மீன்ஸ் அவங்க ரொம்பவே ட்ரபிளா ஃபீல் பண்றது, சிக்கல்ல வந்து ஃபீல் பண்றது. அந்த மாதிரிதான் அவங்க அதை யோசிக்கிறாங்க. கஹி தோ உஸ்கி சுரக்ஷா கோ லேக்கர் சிந்தா தீ. கஹி மீன்ஸ் சம்பர். ஏதோ ஒரு இடத்துல வந்து உஸ்கினா அவங்களுடைய சுரக்ஷானா அவங்களோட பாதுகாப்பை நினைச்சு லேக்கர்னா எடுத்துக்கிட்டு அவங்க பாதுகாப்பை பத்தின விஷயங்களை எடுத்துக்கிட்டு சிந்தானா கவலைப்படுறது, அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. கஹி மீன்ஸ் சம்பர். வேற இடத்துல உஸ்கேன்னு அவங்களுடைய काम करने की गति को लेकर, காம்னா வேலை, கர்னேனா வேலை செய்யறதுடைய கதி மீன்ஸ் ஸ்பீடு. அவங்க வேலை செய்யறதுக்கான ஸ்பீட வந்துட்டு எடுத்துக்கிட்டு கவலைப்படுவாங்களாம். சில சமயம் அவங்க அவங்களோட பாதுகாப்பை நினைச்சு கவலைப்படுவாங்க. சில சமயம் அவங்க வேலை பண்ற அந்த ஸ்பீடு வந்து கம்மியா இருக்குது, கூட இருக்கு அப்படிங்கறத நினைச்சு அவங்க கவலைப்படுவாங்களாமா. किसी काम को तो वह इतना फुर्ती से कर जाती कि देखने वाले दंग रख जाते. கிசி காம்னா எந்த விதமான காம்னா வேலை, எந்த வேலையா இருந்தாலும் तो वह इतनी फुर्ती से इतनी this much இவ்வளவு ஃபுர்த்தி மீன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா, இவ்வளவு வேகமா, இவ்வளோ ஹேஷிங்கா சொல்லுவோம் இல்லையா, அவசரமா கர்ஜாத்தேனா செய்வாங்க அப்படின்னா கி தேக்னே வாலைனா பாக்குறவங்க, அந்த வேலை செய்யறத அவங்க பாப்பாங்க இல்லையா, பாக்குறவங்க தங்கு ரகு ஜாத்தே. தங் மீன்ஸ் ஸ்டபனா நின்னுறது, ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுவோம்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி தங்கு ரகு ஜாத்தே, அவங்க ரொம்பவே அதிர்ந்து போய் நின்றுவாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க வேகமா செஞ்சிருவாங்களாம். पर किसी काम में थोड़ी बहुत परेशानी तो आती ही थी. पर मीन्स बट आना, किसी सम which type, சில சொல்லுவோம் இல்லையா, கிசி காம்னா வேலை, சில வேலைகள்ல தோடி மீன்ஸ் கொஞ்சமா, பகுத் மீன்ஸ் கொஞ்சம் அதிகமான, பரேஷானி மீன்ஸ் ரொம்ப பிரச்சனைகள் சொல்லுவோம் இல்லையா, சிக்கல். சில விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கலும், ஆத்தி மீன்ஸ் வரதா செய்யும். அவங்க பண்ற சில வேலைகள்ல சிக்கலும் வர செய்யதான் இருந்துச்சு. வகு பரேஷானியும் ஆகே आगे घुटने टेकने वाली नहीं थी. वगना அவங்க பரேஷானியும் மீன்ஸ் அந்த ட்ரபிள்ஸ், அந்த சிக்கல்களுக்கு முன்னாடி, ஆகேனா முன்னாடி, அந்த சிக்கல்களுக்கு முன்னாடி குட்னே டேக்னே வாலி நஹிதே. குட்னே டேக்னே வாலி மீன்ஸ் மண்டி இடுறவங்க, அதாவது அதுக்கு முன்னாடி அடிபணிஞ்சு போறவங்க நகின்னு இருந்துச்சுல, சோ இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எந்த விதமான பிரச்சனைகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு போறவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. उसने 10वीं कक्षा तक पढ़ाई की. उसनेனா அவங்க யாரு, நம்மளுடைய இலா. அவங்க வந்துட்டு தஸ்வி மீன்ஸ் 10th அர்த்தம். தஸ்னா நம்பர் 10, தஸ்வி அப்படின்னா 10th அப்படின்னு அர்த்தம். 10वीं கக்ஷா தக், கக்ஷனா கிளாஸ், அதாவது 10th கிளாஸ் வரைக்கும், தக்னா டில், அது வரைக்கும் படாயினா படிச்சிருக்கிறாங்க, கீழ செய்யறது, படாயிக்கினா அவங்க படிச்சு இருக்கிறாங்க. வக் 10वीं பரீட்சா பாஸ் நகி கற்பாயி. வக்னா அவங்க யார், நம்ம இலா வந்துட்டு 10वीं பரீட்சா, அதாவது 10th பரீட்சா மீன்ஸ் எக்ஸாம், அந்த 10th எக்ஸாம பாஸ் நகி கற்பாயி. பாஸ்னா நகி கற்பாயி, நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட், சோ அவங்க பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. கர்னா செய்யறதுன்னு அர்த்தம். அவங்க பாஸ் பண்ண இல்ல அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க. इला को यह मालूम न था कि परीक्षा के लिए उसे अतिरिक्त समय मिल सकता है. இலாக்கோ, அந்த இலா பொண்ணுக்கு வந்துட்டு யக்னா இது, மாலும் நாத்தா, மாலும்னா தெரியும்னு அர்த்தம், நா இஸ் த நெகட்டிவ் வேர்ட், சோ மாலும் நாத்தா, அதாவது அவங்களுக்கு தெரியலையா, இந்த விஷயம் தெரியல. என்ன விஷயம் அப்படின்னா கி பரீட்சா கேலியே, பரீட்சா அதாவது எக்ஸாமுக்கு வேண்டி உசேன்னு அவங்களால அத்திரிக்த சமயம் மில் சக்தா ஹை. அதிரிக்ட்னா அதிகப்படியான, அதாவது எக்ஸசிவான சமைனா டைம், அதாவது அதிகமான டைம் வந்து மில் சக்தா ஹை, மில்னா கிடைக்க முடியும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அதாவது இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்கங்கிறது அவங்களுக்கு அந்த டைம்ல தெரியல. உசே ஐசா व्यक्ति के सुविधा भी मिल सकती थी. உசேனா அவங்களுக்கு ஐசே व्यक्तिன்னு லைக் தட், இப்ப சொல்ல போறாங்க, இந்த மாதிரியான ஒரு பர்சனுக்கு அவருடைய சுவிதானா வசதி, ஒரு ஃபெசிலிட்டி கூட மில் சக்தினா கிடைக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. என்ன மாதிரியான பர்சன் அப்படின்னா ஜோ பரீட்சானா எக்ஸாம்ல யாருன்னா அவங்க பரீட்சா எக்ஸாம்ல வந்துட்டு உஸ்கேல்னா அவங்களுக்கு வேண்டிய அந்த இலாவுக்காக லிக்னேனா எழுதுறதுக்கான அந்த வேலையை வந்துட்டு கர்னா செய்ய முடியும். அதாவது அந்த எக்ஸாம்ல இவங்களுக்கு பதிலா இன்னொருத்தவங்க எக்ஸாம் எழுத முடியுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. இவங்க சொல்ல அவங்க எக்ஸாம் எழுத முடியும், ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க எழுத முடியுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. எது ஜான்காரி இலா को समय रखते मिल जाते तो कितना अच्छा लगे.
யக் ஜான்காரி ஜான்காரி மீன்ஸ் இந்த விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இலாக்கோ சமய இலா இருந்த சமயத்துல இலா இருந்த அந்த டைம்ல ரகத்தே மில் ஜாத்தேனா கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா தோ கித்தனா கித்தனான எவ்வளவு அச்சா ரகுதா அச்சானா நல்லா இருந்திருந்திருக்கும் அச்சா ரகுதா மீன்ஸ் இருந்திருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்களுக்கு பதிலா வேற ஒருத்தவங்க எக்ஸாம் எழுத முடியும், அதே மாதிரி இவங்களுக்கு டைம் எக்ஸசிவான டைம் கொடுப்பாங்கங்கிற விஷயம் எல்லாம் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. உசே இஸ் பாத் கா துக் ஹை. உசேனா அவங்களுக்கு இஸ் பாத்ரா விஷயம் இந்த விஷயத்தினால துக் ஹை துக்னா கொஞ்சம் சேட் இருக்கதான் செய்யுது, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. பர்னா பட் ஆனா யஹா ஆकर सब कुछ खत्म तो नहीं हो जाता है. பர் மீன்ஸ் ஆனா யஹாங்னு இந்த இடத்துல ஆக்கார்னா வடிவம், அவங்களுடைய அந்த வாழ்க்கைங்கிற வடிவம் வந்துட்டு சப்குச்னா முழுமையா கத்தம் தோ நகி ஹோ ஜாத்தா ஹை. கத்தம்னா முடியறது, நகி வந்துருச்சு இல்லையா, சோ நெகட்டிவ் வேர்டு. கத்தம் தோ நகி ஹோ ஜாத்தா ஹைனா அவங்களோட இந்த வாழ்க்கைங்கிற இந்த வடிவம் வந்து இந்த இடத்துல முழுசா முழுமை பெறல அப்படிங்கறத சொல்றாங்க. உஸ்கி மா और दादी காஷிதாகாரி கர்த்தி தி. உஸ்கினா அவங்களுடைய நம்ம இலாவுடைய மா और தாதி மானா அம்மா, அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் தாதி மீன்ஸ் கிராண்ட் மதர் அவங்களோட பாட்டியும் காஷிதாகாரி கர்த்தி தி. காஷிதாகாரி இஸ் த எம்ப்ராய்டரி அவங்க போடுவாங்க போல, ரெண்டு பேருமே போடுவாங்களாம். வகு உன்ஹே சூயி மே ரேஷ்மி பிலானே சே லேக்கர் புட்டியா உகேர்த்தே ஹுயே தேக்தி. வகுனா அவங்க யார் நம்மளுடைய இலா வந்துட்டு உன்ஹேனா அவங்கள சூயி மீன்ஸ் நீடில் அந்த ஊசி இருக்கு இல்லையா, ஊசியில ரேஷ்மி பிரோனேசே ரேஷ்மி மீன்ஸ் த்ரெட், அந்த த்ரெட் சில்க் த்ரெட்ட வந்துட்டு பிரோனே மீன்ஸ் அது நுழைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, த்ரெட்டிங் அதுல உள்ள நுழைப்போம் இல்லையா, அதுல இருந்து லேக்கர்னா அதுல இருந்து புட்டியா உக்கேர்த்தே ஹுயே தேக்தி. புடியா இஸ் தான் இந்த சொன்னேனே இலை செடி கொடி இந்த மாதிரியான இந்த லீவ் ஸ்ட்ரக்சர்ஸ உக்கேர்த்துனா உருவாக்குற வரைக்கும் தேக்தினா பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க நூலை கோர்த்ததுல இருந்து இந்த த்ரெடிங் இது போட்டு முடிக்கிற எம்ப்ராய்டரி போட்டு முடிக்கிற வரைக்குமே அவங்க பாப்பாங்களாம். நான் ஜானே கபு உஸ்னே காஷிதாகாரி கர்னேக்கி டான்லி. ஜானேனா தெரியாமே, அவங்க தெரிஞ்சுக்காமே, அவங்க அவங்களுடைய இன்வால்வ் இல்லாமையே கப் மீன்ஸ் வென் எப்போ வந்து உஸ்னேனா அவங்க காஷிதாகாரி அதாவது எம்ப்ராய்டரிய கர்ணேனா செய்ய ஆரம்பிச்சதுக்கான டானா டெசிஷன் அந்த தீர்மானத்தை எப்ப அவங்க எடுத்தாங்கன்னு அவங்கள அறியாமே அவங்க எடுத்துடுறாங்க. யஹாம்பி உஸ்னே अपने पैर के अंगूठों का सहारा लिया. யஹா மீன்ஸ் இங்கேயும் கூட இந்த இடத்துலயுமே உஸ்னேனா அவங்க அப்படி தன்னோட பயிரும் பயிர் மீன்ஸ் ஃபூட் தன்னுடைய பாதங்களுடைய அங்கூட்டம் மீன்ஸ் அந்த விரல்களுக்கு நடுவுல சஹாரான ஹெல்ப் அதோடைய உதவியா லியானா எடுத்துக்கிறாங்க, அந்த கால்களுடைய உதவியா அவங்க வாங்கிக்கிறாங்க. தோனோ அங்குட்டோக்கே பீச் தோனோ ரெண்டு அங்குட்டம் இஸ் அவங்களுடைய விரல்கள், ரெண்டு விரல்களுக்கு பீச்னா பிட்வீன் நடுவுல அப்படின்னு அர்த்தம். ரெண்டு விரலுக்கு நடுவுல சூயி இஸ் த நீடில் அந்த ஊசியை வந்துட்டு தாம்கர்னா ஹோல்ட் பண்றது, அதுல நிப்பாட்டி வச்சு கச்சா ராவா இருக்கக்கூடிய இந்த ரேஷ்மி த்ரெட்டை வந்துட்டு பிரோனா கோயி ஆசான் காம்னகி. பிரோனா மீன்ஸ் அந்த த்ரெட்டை உள்ள நுழைக்கிறது. கோயி மீன்ஸ் எந்த விதமான ஆசான் இஸ் த ஈஸியான காம் நகீதா. காம்னா வேலை, நகின்னு வந்துச்சு சோ இல்ல ஈஸியான வேலை ஒன்னும் அது கிடையாது. பர் ககுத்தே ஹைன பர் மீன்ஸ் பட் ஆனா ககுத்தேனா சொன்ன இல்லையா, இஸ் சொன்னேனா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவோம். கக்தே ஹைன நம்ம சொன்னோம் இல்லையா, என்னது ஜஹா சா வஹாராக் எங்க வந்து விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பா வலியும் இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா, வேர் தரி செவில் சொன்னாங்க இல்லையா, அதை நமக்கு சொல்றாங்க திரும்ப. உஸ்கே விஸ்வாச தைரியனே குதிரத் கோபி ஜூட்லா லீதியா. உஸ்கேனா அவங்களுடைய விஸ்வாசம் நம்பிக்கை, அவங்களோட நம்பிக்கையும் தைரியமும் அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் அதாவது நம்பிக்கையா அவங்களோட தைரியமும் குதிரத் இஸ் நேச்சர் அந்த இயற்கையோட விதியை கூட ஜூட்லானா பொய்யானதா மாத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அவங்களால இந்த வேலை செய்ய முடியாதா இருந்தாலும் அவங்க கால் யூஸ் பண்ணி பண்றாங்களே, அதனால இயற்கைக்கு ஆப்போசிட்டா கூட அவங்க பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. 15-16 साल की होते इला काटियावाड़ी कशिदाकारी में माहिर हो चुकी थी.
पंद्रक is the 15 number 15 सोलक means number 16 पंद्रक सोलक அதாவது 15 16 சால வயசுல இருக்கக்கூடிய ஹோத்தேனா அந்த வயசு கிட்ட இருக்கக்கூடிய அந்த இலா வந்துட்டு காட்டியாவாடி காஷிதாக்காரி அதாவது காட்டியாவாடினா அந்த எம்ப்ராய்டரி அந்த ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி இந்த இதை காஷிதா காட்டியாவாடி எம்ப்ராய்டரின்னு சொல்லுவோம் அந்த காட்டியாவாடி காஷிதாக்காரிய வந்து மாஹிர் ஹோ சுக்கி தி மாஹிர் மாஹிர் மீன்ஸ் அது எக்ஸ்பர்ட் ஆயிடுது ஒரு நிபுணத்துவம் சொல்லுவோம் இல்லையா அந்த இதுல அவங்க எக்ஸ்பர்ட்டாவே ஆகிடுறாங்க அதுக்குள்ள அந்த 15-16 வயசுலயே அவங்க அந்த எம்ப்ராய்டரி போறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க किसी वस्त्र पर किसी तरह के नमूने बनाए जाए किसी मीन्स विच வஸ்திர எந்த உடையில எந்த கிளாத்ல வந்து கிஸ் தரக்கு எந்த மாதிரியான தரக்குனா வகையான எந்த வகையான நமூனை மீன்ஸ் அந்த சாம்பிள் சொல்லுவானே மாதிரிகள் சொல்லுவானே எந்த விதமான எம்ப்ராய்டரிய வந்துட்டு பனாயே போடணும் அப்படிங்கறதும் சரி கவுன்சே ரங்குசே நமூனா கில் உட்டேகே கவுன்சனா விச் டைப் ஆஃப் எந்த வகையான ரங்கோ மீன்ஸ் கலர்ஸ் எந்த மாதிரியான கலர்ஸ்ல நமூனா சாம்பிள போட்டோம் அப்படின்னா கீழ் உட்டேகா மீன்ஸ் ப்ளூமிங் அதாவது நல்லா பிரைட்டா இருக்கும் அப்படிங்கறதும் சரி அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் டாக்கே கவுன்சே லகே டாக்கே மீன்ஸ் ஸ்டிச்சஸ் அந்த தையல்கள் வந்து கவுன்சே விச் டைப் ஆஃப் எந்த மாதிரியான தையல்கள் இருக்கணும் அப்படிங்கறதும் சரி எக் சப் வகு சமஜ் கயித்து எக் சப் மீன்ஸ் ஆல் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க வகுனா நம்ம இலா வந்துட்டு சமஜ் கை மீன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க அது வந்து அந்த வயசுகிட்டயே வந்து அவங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் நூல் யூஸ் பண்ணணும் எந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிற என்ன கலர் போட்டா பிரைட்டா இருக்கும் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே அவங்க சமஜ் கை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத நமக்கு சொல்றாங்க एक समय ऐसा भी आया अब उसके द्वारा खादे गए परिधानों की प्रदर्शनी लगी एक समय மீன்ஸ் டைம் ஒரு டைம் வந்து ஐசாபி மீன்ஸ் இதே மாதிரி லைக் தட் இதே மாதிரி ஆயானா வந்துதான் ஒரு சமயம் இவங்களுக்கானது வந்தது அபு மீன்ஸ் அபு மீன்ஸ் நான் இப்ப வந்துட்டு உஸ்கேனா அவங்களுடைய துவாரனா அவங்க வழியாக காதேகைய பரிதானம் மீன்ஸ் அந்த எம்ப்ராய்டரி அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த எம்ப்ராய்டரி வந்துட்டு பிரதர்ஷனி மீன்ஸ் டிஸ்பிளே அதாவது காட்சிப்படுத்துறதுக்காக வைக்கிறது கண்காட்சின்னு சொல்லுவோம் எக்ஸிபிஷன் அதுல லகி அதாவது அங்க வைக்கிறாங்க इन परिधानों में काटियावाड़ी के साथ साथ लखनऊ और बंगाल भी झलक रहा था इन मीन्स அந்த பரிதானம் மீன்ஸ் அந்த எம்ப்ராய்டரி கூட காட்டியாவாடிக்கே காட்டியாவாடி எம்ப்ராய்டரி டைப்போட சாட்சத்துல அது கூடவே சேர்த்து லக்னோ டைப்பும் இருந்துச்சு அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பங்கால் டைப்பும் இருந்துச்சு ஜலக் ரகே மீன் காட்சிப்படுத்தப்படுறது அதாவது அவங்க ஒரே எம்ப்ராய்டரிக்குள்ள வந்து பங்கால் டைப்பும் வைக்கிறாங்க லக்னோ டைப்பும் வைக்கிறாங்க காட்டியாவாடி டைப்பும் வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே இதா அவங்க பண்றாங்க இலானி காட்டியாவாடி டாக்கோ கே साथ साथ और कई टाकों भी इस्तेमाल किए थे இலானே இந்த இலா பொண்ணு என்ன பண்றாங்க காட்டியாவாடி டாக்கோ மீன்ஸ் அந்த ஸ்டிச்சஸ் இந்த டாக்கியாவாடி அந்த தையல் கூடவே சேர்த்து சாத்னா அது கூடவே சேர்த்து அவர் கை மீன்ஸ் மெனி அவர் கை மீன்ஸ் இன்னும் நிறைய டாக்கே மீன்ஸ் ஸ்டிச்சஸ் இன்னும் நிறைய டைப் ஆஃப் அந்த தையல்களை பீனா ஆல்சோ அதையும் கூட இஸ்தேமால் மீன்ஸ் யூஸ் பண்றது இஸ்தேமால் யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க पत्तियों के चिकनकारी से सजाया था பத்தியம் மீன்ஸ் அந்த லீவ்ஸ் அந்த இலைகளா வடிவம் இருக்கு இல்லையா அதுக்கு சிக்கன்காரிங்கிறது ஒரு தையலோட வகைதான் அந்த சிக்கன்காரி தையலை வச்சுட்டு சஜாயானா அத டெக்கரேட் பண்றது அதுல அந்த இலைகள்ல வந்துட்டு சிக்கன்காரி தையலை வச்சு அதை டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க डंगियों को कांटा से उबारा था डंगियों के कांटा मीन्स வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ் அதை வச்சு உபாரானா மெர்ஜ் பண்றது நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்டிச்சஸ் நிறைய டைப் ஆஃப் அந்த தையல்கள் எல்லாத்தையுமே ஒரே இதுல உபாரானா அதுல ஒன்னா சேர்த்து பண்ணிருக்கிறாங்க पशु पक्षियों की जामितियों आकृतियों को कसूती और जंजीरों से उठा रखा था பசு பக்ஷியோ மீன்ஸ் அந்த அனிமல்ஸ் அந்த விதவிதமான அந்த அனிமல்ஸோடைய ஜாமித்தியோ ஆக்கிருத்தியோ மீன்ஸ் அந்த வடிவியல் வடிவங்கள் சொல்லுவாங்க அந்த அதோட வடிவங்களை
அதாவது அந்த அனிமல்ஸோட வடிவங்களை வந்து கசூட்டி அவர் ஜஞ்சீர் சே உட்டா ரகாத்தா. கசூட்டிங்கிற ஒரு ஸ்டிச்சஸ் வடிவத்திலயும் சரி, ஜஞ்சீர்ங்கிறது இந்த செயின் ஸ்டிச்சஸ் சொல்லுவாங்க இல்லையா, சங்கிலி வச்சு சங்கிலி மாதிரி போடுவாங்க இல்லையா, அந்த ஜஞ்சீர் இது செயின் ஸ்டிச்சர்ஸும் சரி, உட்டா ரகாத்தா, உட்டா ரக்கனா அதை கொண்டு வந்திருக்காங்க. உட்டானா எழுப்புறது, அதாவது அந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி அந்த வடிவங்களை கொண்டு வந்திருந்திருக்கிறாங்க. பாரம்பரிக் டிசைனோ மே யக் நவீனதா சபி கோ பகுத் பாயி. பாரம்பரிக்னா ட்ரெடிஷனல், அதாவது காலங்காலமா வரக்கூடிய அந்த டிசைன்ஸ மே யக்னா இவங்க வந்துட்டு நவீனத்தானா புதுசா நியூவா கொண்டு வந்தது. சபினா ஆள் எல்லாருக்குமே பகுத் பாயி, பகுத்னா ரொம்பவே, பாயினா அச்சா லகின்னு அர்த்தம், ரொம்ப நல்லா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குமே ரொம்பவே அது பிடிச்சிருந்துச்சு. இலாக்கே பாவ் அபு ருக்தே நகிஹை. இலா பொண்ணுடைய பாவன பாதங்கள், அவங்களுடைய இந்த கால்கள் வந்துட்டு அபுன நவ் இப்போ, ருக்தே நகிஹை, ருக்தேனா ஸ்டாப் பண்றது, நிறுத்துறது, நகி வந்திருக்கு இல்லையா, சோ அவங்க நிறுத்துறது கிடையாது, அவங்களோட பாதங்களை அவங்க நிறுத்துறதே கிடையாது. ஆங்கோமே சமக், ஆங்கோமே அவங்களோட கண்கள்ல வந்து சமக்மே ஷைனிங், அதாவது அவங்க கண்கள்ல ஒரு பிரைடு, அவங்க கண்கள்ல ஒரு கர்வம் வந்து இருக்குது. ஹாண்டோ பர் முஸ்கான். ஹாண்டோ மீன்ஸ் அவங்களோட உதடுகள்ல வந்துட்டு முஸ்கான ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு இருக்குது. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் अनूठा विश्वास लिए वग सुनहरी रूपहली बूटियों अकेरते तकती नहीं है. அனூட்டா மீன்ஸ் ஒரு அற்புதமான, ஒரு வித்தியாசமான, விஸ்வாஸ்னா ஒரு நம்பிக்கை, அவங்க கிட்ட எப்படி இருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு நம்பிக்கை இருக்குது. கி வக் அவங்க வந்துட்டு சுன்ஹரினா கோல்டன் கலர்ல இருக்கிறதும் சரி, ரூபஹலில சில்வர் கலர்ல இருக்கக்கூடிய பூட்டியா மீன்ஸ் அந்த வடிவங்கள், அந்த இலை வடிவங்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த பூட்டியாங்க வந்து அகேர்த்தே தக்தி நகீத்தி, அகேர்த்தே வடிவமைக்கிறதுல, தக்தி ரகீத்தி, தக்தினா ரொம்ப சோர்வாகிறது, தனியா வந்து அதை உருவாக்குறதுல, தனித்துவமா அதை உருவாக்குறதுல தக்தி நகின்னு வந்துருச்சு இல்லையா, அப்ப அவங்க டயர்ட் ஆகுறது இல்ல அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரிய கம்ப்ளீட் பண்றாங்க. இந்த இலா பொண்ணை பத்தினா உங்க ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இந்த நிறைகுலம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.